விஜய் அரசியல்ல இருக்காரு. அவருடைய திரைப்படம் வருது. அது முழுக்க எதிர்க்கணும். அதுவும் பராசக்தியை வச்சு எதிர்க்கணும் அப்படிங்கிற அரசியல் நோக்கம் மட்டும்தானா? ஜனநாயகன் அக்மார்க் மசாலா படம். 100% பொழுதுபோக்குக்கு கேரண்டி உள்ள ஒரு படம். இது தியேட்டருக்காரங்களுக்கு தெரியும். ரெட் ஜெயின் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு அரசியல் பின்னணி உள்ளது. முக்கியமாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய நிறுவனம்ங்கிறதுனால அவங்க என்ன சொன்னாலும் ஆமா, சொல்ல போகிறதுக்கும் ஆமாங்கிற மனநிலையில் தான் தியேட்டருக்காரங்களே இருப்பாங்க. அவங்கள சொல்லியும் தப்பு கிடையாது. என்னென்னா, அரசாங்கத்தை பகைச்சிக்கிட்டு நீங்கள் தியேட்டர் நடத்த முடியாது. ஜனநாயகன் படத்தோட சினிமாவுக்கு முழுக்கு போட்டுட்டு அரசியலுக்கு வர போகிறாரு. அப்போது சினிமாவில் ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருந்த ஒருவர் மக்களுக்காக அதை திறந்துட்டு அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு பேர் சரித்திரத்தில் இடம்பெற்றுடக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவர் நடிக்கிற கடைசி படம் வணிக ரீதியில் ஃப்ளாப் படம். ஒரு அட்டர் ஃப்ளாப்பான படத்தில் நடித்த நடிகர் தான் விஜய். ஸோ திரையுலகம் இவரை ஒதுக்கியதால் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு ஒரு விஷயத்தை நிறுவுவதற்கு விரும்புகிறாங்க, ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டூலாக, ஒரு கருவியாக கிடைச்சது தான் பராசக்தி படம். சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு வளர்ந்து வரும் நடிகனுடைய படத்தால் வீழ்த்த முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. நிச்சயமாக வீழ்த்த முடியாது. கோட் படத்தில் விஜய் இவர் கையில் துப்பாக்கியை கொடுத்த அந்த காட்சி இருக்குல்ல, சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுத்துருச்சு. விஜய் சினிமா விட்டு போகிறாரு, அவருடைய நம்பர் 1 நாற்காலி சிவகார்த்திகேயனுக்கு விஜயே கொடுத்துட்டாரு. அப்படி தானே எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்பேற்பட்ட விஷயத்தை செய்த விஜயை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவர் படம் நடித்த அதே நாளில் பராசக்தி வருது. இவர் சிவகார்த்திகேயன் நினச்சிருந்தா ஏன் படத்தை இந்த டேட்டில் விடாதீங்கன்னு சொல்லியிருக்க முடியும். நீங்கள் இதை விட ஏதோ முக்கியமான வேலையை போகிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள் சார், நான் இதை பார்த்துக்கிறேன். அதே நேரம் ஒரு விஷயத்தை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஜனநாயகனை விட பராசக்தி உண்மையிலே சிறந்த படம். அதில் எந்த மாற்றம் இல்லை. என்ன காரணம்னா, நெல்லி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சினிமா குறித்தும் அரசியல் குறித்தும் பல்வேறு விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட வலைப்பேச்சு துஸ்மி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. பல்வேறு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல் விஷயம், ஜனநாயகனும் பராசக்தியும் அடுத்தடுத்த தேதிகள்ல வருது. இதை எப்படி பாக்குறது? ரெட் ஜெயண்டோட பராசக்தி அப்படிங்கறதுனால எல்லா தேட்டரும் கொடுத்துருவாங்களா, இல்ல விஜய் அவர்களோட கடைசி படம்ங்கிறதுனால எல்லா தேட்டரும் கொடுத்துருவாங்களா? தேட்டர்களோட நிலவரம் என்னவா இருக்க போகுது? ரொம்ப உண்மையாக சொல்ல போனால் ஒரு கலவரமாக தான் இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்சய பாத்திரம் விஜயினுடைய படங்கள். இன்னும் சொல்லப்போனால், விஜய் படங்கள் வெளிவராத காலங்களில் அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை, இழப்பை எல்லாமே ஈடுகட்டுறது விஜயினுடைய படம் தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விஜய் படங்கள் வந்தாலே ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டம் கூட்டமாக அந்த படத்தை பார்க்க வருவாங்க. விஜய் படத்தில் நடித்த படத்திலே ஒரு மொக்கப்படமாக இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அடடா மொக்கப்படமாக இப்போ பார்க்காம விட்டுருவோங்கிற அந்த முடிவுக்கு வரமாட்டாங்க. நாங்கள் ஒருத்தர் பார்த்துடுறோம் அப்படின்ட்டு அவங்க பார்த்துட்டு ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி மொக்கப்படம் தான் அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் விஜய் படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய வரவேற்பு. அதனால் தியேட்டருக்காரர்களுடைய சாய்ஸ் அப்படிங்கிறதே ஜனநாயகன் தான். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ஜனநாயகன்கிற ஒரு அரசியல் ரீதியான ஒரு தலைப்பு. அப்புறம் இவர் அரசியல் கட்சிக்கு வந்தது, ஆரம்பித்தது, இன்றைக்கி அரசியல் பேசுகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஜனநாயகன் அக்மார்க் மசாலா படம். 100% பொழுதுபோக்குக்கு கேரண்டி உள்ள ஒரு படம். இது தியேட்டருக்காரங்களுக்கு தெரியும். அப்போ அவர்களுடைய சாய்ஸ் அப்படிங்கிறது 100% ஜனநாயகன் தான். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, திரைத்துறையில் இருக்கிற எல்லாருமே, இதுக்கு விதிவிலக்குன்னு யாருமே கிடையாது, எல்லா அமைப்புகளுமே சரி, எல்லா காலத்திலுமே அவங்க ஒரு ஆளுங்கட்சியினுடைய அடிமையாகவே இருந்து பழகிட்டாங்க. இப்போ ஆளுங்கட்சி ஒரு விஷயத்தை பண்ணுது அப்படின்னா, அது திரைத்துறையினுடைய நலனுக்கு எதிராக இருந்தால் கூட இவங்க வாயை திறக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, திரைத்துறையினருடைய பிரதான விஷயமே பார்த்திங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு அனுசரணையாக இருக்கிறது, அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறது. இதுதான் இவங்களுடைய வேலை. அப்படி இருக்கும்போது ரெட் ஜெயின் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு அரசியல் பின்னணி உள்ளது. முக்கியமாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய நிறுவனங்கிறதுனால அவங்க என்ன சொன்னாலும் ஆமாம், சொல்ல போகிறதுக்கும் ஆமாங்கிற மனநிலையில் தான் தியேட்டருக்காரங்களே இருப்பாங்க. அவங்கள சொல்லியும் தப்பு கிடையாது. என்னென்னா, அரசாங்கத்தை பகைச்சிக்கிட்டு நீங்கள் தியேட்டர் நடத்த முடியாது. ஏன்னா திடீர்னு வருவாங்க, என்ன அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு திடீர்னு தியேட்டரை பூட்டி
சீல் வச்சுட்டு போயிட்டாங்கன்னா இவங்க பொழப்பு நாறிடும். அதனால் வேறு வழி இல்லாமல் ஆளுங்கட்சிக்கு அனுசரணையாகவே இருந்து இவங்க பழகிட்டாங்க. இவர்களுடைய இந்த பலவீனத்தை பராசக்தி பட விஷயத்தில் ரெட் ஜெயண்ட் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன சொன்னாலும் தியேட்டருக்காரங்க கேட்பாங்க, கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜனநாயகனுக்காக 4 காட்சிகள் ஒதுக்கிய தியேட்டர்களை எல்லாம் அணுகி 2 காட்சி எங்களுக்கு வேணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஃபோர்ஸ் பண்ணி அதை பிடுங்குகிற வேலையை வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து தியேட்டருக்காரங்களுக்கு விருப்பம் இல்லை, உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் வேறு வழி இல்லாமல் அவங்க கேட்குறத செஞ்சு தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி தியேட்டருக்காரங்க இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முழு நோக்கம் என்ன சார்? அரசியல் தானா? விஜய் அரசியல்ல இருக்காரு, அவருடைய திரைப்படம் வருது, அது முழுக்க எதிர்க்கணும், அதுவும் பராசக்தியை வச்சு எதிர்க்கணும் அப்படிங்கிற அரசியல் நோக்கம் மட்டும்தானா? நிச்சயமாக இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, அதுதான் முக்கியமான விஷயம். இந்த படத்தை தயாரித்திருப்பது டான் பிக்சர்ஸு, அதனுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன். அவருக்கும் விஜய்க்கும் பார்த்திங்கன்னா எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஏன்னா இவர் ஒரு சாதாரண ஒரு பின்னணியில் உள்ளவர். அதே நேரம் பார்த்திங்கன்னா திமுகவுடைய அந்த மேலிட குடும்பத்தோட தொடர்பு உள்ள ஒருத்தர். ஆனால் இவருக்கு வந்து நேரடியாக விஜய் மீது ஒரு கசப்புணர்வோ வேறு எந்த நோக்கமே இவருக்கு கிடையாது. ஆனால் பராசக்தி படத்தை தமிழ்நாட்டில் வெளியிடுவது வந்து ரெட் ஜெயண்ட் நிறுவனம். அது வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய நிறுவனங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்னென்னா விஜய் ஜனநாயகன் படத்தோடு வந்து சினிமாவுக்கு முழுக்கு போட்டுட்டு அரசியலுக்கு வர போகிறாரு. அப்போது சினிமாவில் வந்து ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருந்த ஒருவர் மக்களுக்காக அதை திறந்துட்டு அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து சரித்திரத்தில் இடம்பெற்றுடக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவர் நடிக்கிற கடைசி படம் வணிக ரீதியில் வந்து ஃப்ளாப் படம், ஒரு அட்டர் ஃப்ளாப்பான படத்தில் நடித்த நடிகர் தான் விஜய். ஸோ திரையுலகம் இவரை ஒதுக்கியதால் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு ஒரு விஷயத்தை நிறுவுவதற்கு விரும்புகிறாங்க, ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டூலாக ஒரு கருவியாக கிடச்சது தான் பராசக்தி படம். இப்போ பராசக்தி படத்தை வெளியிடுகிற வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும்போது என்ன பண்ணுறாங்க, நியாயமாக ஒரு விநியோக நிறுவனம் ரெட் ஜெயண்டை தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நினப்பாங்க, விஜய் கூட நம்ம படத்தை விட்டால் நமக்கு போதிய தியேட்டர் கிடைக்காது, மக்கள் நம்ம படத்தை பார்க்க வரமாட்டாங்க, விஜய் படத்துக்கு தான் கூட்டம் கட்டி ஏறப்போகுது, நமக்கு நஷ்டம் வரும், அப்போ நம்ம பேசாமல் வழி விட்டு இன்னொரு நாளில் வருவோன்னு தானே நினப்பாங்க. அதுதானே லாஜிக்கு. ஆனால் இவங்க அப்படி நினைக்கலை. நம்ம படத்துக்கு வசூல் வரணும் அப்படிங்கிறத தாண்டி விஜய் படம் அன்னைக்கே ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, விஜய் என்கிற ஒரு உச்ச நட்சத்திரத்தினுடைய படத்தை சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு வளர்ந்து வரும் நடிகனுடைய படத்தால் வீழ்த்த முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. நிச்சயமாக வீழ்த்த முடியாது. ஆனால் என்னென்னா இவர்களுடைய அந்த வசூல் சாதனையை தாமதப்படுத்த முடியும். இப்போ வழக்கமாக விஜய் படத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அவருடைய ஒவ்வொரு படம் வரும்போதும் வசூலில் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவருடைய முந்தைய படம் என்ன சாதிச்சுதோ அந்த சாதனையை அடுத்த படம் முறியடிக்கும். வேறு எந்த நடிகருடைய படமோ அந்த சாதனையை பிரேக் பண்ணாது. விஜய் படம் தான் பிரேக் பண்ணும். அதே மாதிரி இன்னொரு ரெக்கார்டையும் தொடர்ந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். முதல் நாளில் இத்தனை கோடி வசூல், தமிழ்நாட்டில் முதல் நாள் இவ்வளோ வசூல், உலக அளவில் முதல் நாள் இவ்வளோ வசூல் அப்படிங்கிற ஒரு நம்பரையும் விஜய் படம் தான் தமிழில் வந்து அதிகமாக பண்ணியிருக்கு. இப்போ இந்த படத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, அப்படி ஒரு சாதனை நிகழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ மொதல் நாள் 9ஆம் தேதி இந்த படம் சோலோவாக வந்துடும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பராசக்தி உள்ளே வருது. வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 4 காட்சி ஜனநாயகன் ஓடுகிற படத்துலேருந்து 2 காட்சி அவங்க பிடுங்குறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாளில் அந்த படம் கலெக்ட் பண்ண, அதாவது எடுக்க வேண்டிய பணத்தை எடுப்பதற்கு 2 நாள் ஆகும். ஏன்னா 4 காட்சியில் வந்த தொகை இப்போ 2 காட்சி ஆனதுனால பாதியாக குறைஞ்சிரும். புரியுதா இல்லையா? ஸோ இப்படி ஒரு இடையூறை இந்த படத்துக்கு ஏற்படுத்துவதற்காக இவங்க பண்ணுறாங்க. அதே நேரம் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு என்ன நோக்கம், அதையும் நம்ம பேசித்தான் ஆகணும். யோசிச்சு பாருங்கள், சிவகார்த்திகேயன் மாதிரி இங்கே நிறைய நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் இவருக்கு மட்டும் இவ்வளோ பெரிய ஹைப் கிடைப்பதற்கு காரணம் அவருடைய இணைய கூலிப்படைகள் ஒரு பக்கம் வேலை பார்த்தாலும், கோட் படத்தில் விஜய் வந்து இவர் கையில் துப்பாக்கியை கொடுத்த அந்த காட்சி இருக்குல்ல, அது விஜய்க்கு வந்து ஒரு சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுத்துருச்சு. என்ன அதை அர்த்தத்தை கொடுத்துச்சு அப்படின்னா, விஜய் சினிமா விட்டு போகிறாரு, அவருடைய நம்பர் 1 நாற்காலி சிவகார்த்திகேயனுக்கு விஜயே கொடுத்துட்டாரு. அப்படி தானே எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்பேற்பட்ட விஷயத்தை செய்த விஜயை இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் படம் நடித்த அதே நாளில் பராசக்தி வருது.
இவர் சிவகார்த்திகேயன் நினச்சிருந்தா ஏன் படத்தை இந்த டேட்டில் விடாதீங்கன்னு சொல்லியிருக்க முடியும். விஜய் சார் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். இன்னொன்று, அவருடைய கடைசி படம், அந்த படம் வரலாற்று சாதனை படைக்கிற மாதிரி ஒரு வசூல் சாதனை படைச்சி அந்த மனநிறைவோடு அவர் சினிமா விட்டு போகட்டும், நாமெல்லாம் வழி விட்டு வேடிக்கை பார்ப்போன்னு அந்த டிசிஷனை தானே இவர் எடுத்திருக்கணும். ஆனால் இவர் அப்படி பண்ணலை. நம்ம படம் விஜய் படத்தோட மோதணும், விஜய் படத்தை வெல்லணுங்கிறது இவருடைய நோக்கமாக இருக்குது. அதனால தான் ஆரம்பத்தில் இருந்தே அந்த படம் சார்ந்த அந்த தயாரிப்பு நிறுவனம் சார்ந்த ஒருத்தருக்கு தொடர்ந்து இவர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கார். எப்படியாவது இந்த படத்தை புஷ் பண்ணுங்க, ஜனநாயகனை நோக்கி புஷ் பண்ணுங்கன்னு இவர் சொன்னதின் அடிப்படையில் தான் அவங்க இந்த டேட்டுக்கே வர்றாங்க. அப்போ இவருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ நம் கேள்வி என்னன்னா, நீங்கள் நினச்ச மாதிரியே ஜனநாயகனோட மோத போகிறீங்க, உங்கள் இருவருடைய நோக்கமும் நிறைவேறுமா இல்லையாங்கிறத நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ சிவகார்த்திகேயன் இப்படி பண்றாரு, இது ரொம்ப தவறான விஷயம் இல்லையா சார்? ஏன்னா இப்போ எடுத்து உன்னை நாற்காலியில உட்காரு அப்படின்னு உட்கார சொன்னவருக்கே துரோகம் பண்ற மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. அவரோட படத்துக்கே போட்டி போடுறது, அவரையே எதிர்த்து நிக்கிறது ரொம்ப தவறான விஷயம் இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவங்களை எல்லாம் வைத்து இப்போ நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க, இந்த வீடியோவை பார்க்குற மக்களுக்கும் இப்படி ஒரு கேள்வி வரும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயனுடைய இந்த செயல் நமக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுக்கலை. என்ன காரணம்னா, சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலிருந்தே இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு யாரெல்லாம் நன்றி உடையவர்களாக இருந்தார்களோ, யாரெல்லாம் அவருடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தாங்களோ, அவங்க எல்லாரையுமே ஒரு கட்டத்தில் இவர் எட்டி உதைச்சிருக்காரு. இந்த ஏறுகிற ஏணியை எட்டி உதைக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அது யாருக்கு பொருந்தும்னா சிவகார்த்திகேயனுக்கு தான் பொருந்தும். இப்போ அவருடைய ஃபிலிம் கரியரை அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, திரைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவர் சின்ன திரையில் இருந்தார். அப்போ அவருக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, யாரையெல்லாம் இவர் உதாசீனப்படுத்தினான்னு நமக்கு தெரியாது. இவர் நடிகரானதுக்கு பிறகு தான் நம்மளுடைய ஃபோக்கஸ்குள்ளேயே இவர் வர்றாரு. அதை வச்சு சொல்லணும் அப்படின்னா, இவருக்கு முதல்ல இவரை ஹீரோவாக கமிட் பண்ணது யார் அப்படின்னா பாண்டிராஜ். அந்த படம் ரிலீஸுக்கு முன்பே கமிட் பண்ணது யார் அப்படின்னா டைரக்டர் எழில், மனம் கொத்தி பறவை. ஆனால் இவர் என்னன்னா, அந்த மெரினா படத்தில் நடிக்கும் போதே நான் உங்களுக்கு 3 படம் பண்ணித்தரேன்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. ஆனால் இவர் வளர்ந்த பிறகு பாண்டிராஜ் இவரை அணுகும் போதில் இத்தனைக்கு பாண்டிராஜுக்கு ஒரு டவுன்ஃபால் வந்து இவர் கெரியர் கிராஃப்ட் உச்சத்தில் இருக்கும்போது அவர் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு. ஆனால் இவர் டேட்டே கொடுக்கவே இல்லை. அவர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு, நம்மளை மதிக்காத சிவகார்த்திகேயன் நமக்கு தேவை இல்லைங்கிற மாதிரி அக்ரிமெண்ட்டே கிழிச்சு போட்டார். இந்த தகவலை சொன்னதே பாண்டிராஜ் தான் நம்மகிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி சன் பிக்சர்ஸ்க்காக ஒரு படம் பண்ணாங்க, அது தனி கதை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த எழில் மனங்கொத்தி பறவை, சிவகார்த்திகேயனுடைய நீங்கள் ஒரு 50 நேர்காணல் எடுத்து பாருங்கள், எந்த இடத்துலையுமே மனங்கொத்தி பறவை பற்றி பேச மாட்டார். அப்படி ஒரு படம் நடித்ததையே அவர் அப்படி கிட்டத்தட்ட ஹைட் பண்ணிட்டு தான் இவர் பேசுவார். இவர் திடீர்னு வானத்துலேருந்து குதிச்ச மாதிரியே பேசுவாரே தவிர, நான் வரும்போது இப்படிப்பட்ட படத்துலலாம் நடித்தேங்கிறதே இவர் பதிவு பண்ண மாட்டார். அதுக்கு அடுத்து இவருக்கு வாய்ப்பு கொடுத்தது தனுஷ். அந்த 3 படத்தில் இவருக்கு காமெடியனாக வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் காக்கி சட்டை படம்லாம் இவரை வச்சு தயாரித்தார். அந்த தனுஷோடும் ஒரு கட்டத்தில் இவர் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தாகி இன்றைக்கி அவரை வந்து தன்னுடைய எதிரியாகவே எல்லா இடத்துலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதை பார்க்குறோம். அதுக்கு அடுத்து எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன். அன்னைக்கு எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் கொடுத்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வெற்றி அடையலைன்னா இன்றைக்கி சிவகார்த்திகேயனே கிடையாது. அன்னைக்கு சிவகார்த்திகேயன் பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் காரில் தான் ஷூட்டிங்க்கே வருவார். அதை பார்த்த எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் வந்து ஆடி கார் வாங்கி கொடுத்தாரு. அன்றைக்கி வந்து அது 50 லட்சமோ 60 லட்சமோ, அன்றைக்கி அது ஒரு பெரிய பணம். இன்னும் சொல்லப்போனால் பல முன்னணி ஹீரோக்களுக்கிடமே அந்த கார் கிடையாது. ஆனால் இவர் சிவகார்த்திகேயன் வந்து அவர் கௌரவமாக வரணும் அப்படின்னு அந்த காரெலாம் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கே ஒரு கட்டத்தில் இவர் வந்து தண்ணி காட்டிட்டு கால்ஷீட் கொடுக்காம அவரை வந்து புறக்கணித்தார். அதுக்கு அடுத்து எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம் ஆர்டி ராஜா. அவர் வந்து விஜய் டிவியில் இவர் தொகுப்பாளராக இருக்கும்போதே அவரும் விஜய் டிவியில் வேலை பார்த்தவர். இந்த பையன் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறான்னு தெரியும் போதே சரி இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோன்ட்டு அவரும் கூடவே ட்ராவல் பண்ணி இவரை பெரிய அளவில் உருவாக்கினார். நல்லா புரிஞ்சுங்க, சிவகார்த்திகேயன் தானாக உருவான நடிகர் அல்ல, ஆர்டி ராஜாவால் உருவாக்கப்பட்ட நடிகர். அதுதான் உண்மை. அவர் தான் இவரை பார்த்து 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 ஒரு சிற்பி எந்த அளவுக்கு கவனத்தோடு ஒரு சிற்பத்தை செதுக்குவானோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் என்கிற ஒரு சின்னத்திரை நடிகரை ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக டிசைன் பண்ணது அவர் தான். நம்மளாம் கண்ணால் இருந்து பார்த்துருக்கோம். அந்த ஆர்டி ராஜாவையும் ஒரு கட்டத்தில் தூக்கி போட்டார். அதுக்கப்புறம் என்னென்னா இவருக்கு பெரிய கடன் வருது, கிட்டத்தட்ட 76 கோடி ரூபா. இந்த கடனை தான் கட்டாமல் இன்னொருத்தர் தலையில் கட்டினார். அது யாருன்னா கேஜேஆர் ராஜேஷ் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர், அறம் படம்லாம் எடுத்தவர். அவர் வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட டேட்டு கேட்குறாரு. அவர் உடனே இவர் என்ன பண்ணுறாரு,
என்னோட 76 கோடி கடனை நீ ஏற்றுக்க, என்ன உனக்கு நான் 3 படத்துக்கு டேட்டு தர்றேன். அதோட அர்த்தம் என்னன்னா, என்னை வச்சு நீ 3 படம் எடுத்தால் 200 கோடி நீ சம்பாரிச்சிருவ, அதில் ஒரு 76 கோடி ரூபா என் கடனை நீ கட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் மண்டையை கிளவி அவரை வந்து ஒத்துக்க வச்சு ஒரு ஹீரோன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் பயங்கர ஃப்ளாப்பு. அதனால அவருக்கு இன்னும் கடன் ஜாஸ்தியாகிடுச்சு. அதுக்கப்புறம் அயலான்னு ஒரு படம், அந்த படமும் ஃப்ளாப் ஆகி அதுவும் கடன் சுமை ஜாஸ்தியாகி கேஜேஆர் ராஜேஷ் இன்னைக்கு படத்துறையை விட்டே போயிட்டார். சார் உங்கள் படம் எடுத்து தான் சார் நான் நஷ்டமாயிட்டேன், எனக்கு நீங்கள் டேட் கொடுங்கன்னு வந்து கேட்குறாரு. சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அவரை வந்து கண்டுக்கவே இல்லை. புரியுதா இல்லைண்ணா? இதெல்லாம் எதுக்கு நான் வரிசைப்படுத்துகிறேன்னா, சிவகார்த்திகேயன் எந்த காலத்திலும் தனக்கு உதவியர்களை வந்து நன்றியோடு நினைத்து பார்ப்பவர் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான். ஸோ இப்படி ஒரு குணம் கொண்ட, இப்படி ஒரு மனப்பான்மை கொண்ட சிவகார்த்திகேயன் விஜயை மட்டும் எப்படி நன்றியோடு நினச்சி பார்ப்பாருன்னு பாருங்கள். சரியான விஷயம் தான் சார் நீங்க சொல்றது. இதுக்கடுத்து இந்த படத்துடைய கதைகள் 2 பக்கமும் 2 கதை இருக்கு. நம்ம ஓரளவு ஜனநாயகன் கதை பத்தி நமக்கு எல்லாமே தெரியுது. பராசக்தியும் இந்த பழைய 90s 50s 60ஸ்ல வரக்கூடிய கதை அப்படின்னு தெரியுது. எதிர்த்து போராடுறாங்க. ஒரு பக்கம் அரசியல் நோக்கம் இருக்குன்னாலும் இந்த கதை வென்றுடுமா? ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி அதிகபட்ச மக்கள் கூட்டம் வர்றது, அந்த கதை நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு நிறைய ஆடியன்ஸ் போவாங்க. அந்த அளவு ஜனநாயகனோட மோதுற அளவு கதை நல்லா இருக்கா பராசக்தியில? அதாவது பார்த்தீங்கன்னா, எந்த படம் ஜெயிக்கும் எந்த படம் தோக்குங்கிற ஆரூடம் வந்து நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஜோசியக்காரன் கிடையாது. பட் அதே நேரம் ஒரு விஷயத்தை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். ஜனநாயகனை விட பராசக்தி வந்து உண்மையிலே சிறந்த படமாக இருக்கும். அதில் எந்த மாற்றமே இல்லை. என்ன காரணம்னா, 1967 நடந்த இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து எடுக்கப்படுகிற ஒரு பீரியட் ஃபிலிம். அதுக்குள்ளார கற்பனையை விட நிறைய உண்மைகள் இருக்குது. எப்பயுமே பார்த்திங்கன்னா கற்பனையை விட உண்மைக்கு தான் வலிமை அதிகம். அதனால் கண்டிப்பாக இந்த படம் வந்து மக்களால் வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படும். அதில் எந்த மாற்றமே இல்லை. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மலிவான மசாலா படம் தான். பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு மசாலா படம், அதுவும் பாலகிருஷ்ணா நடித்த மசாலா படம் அப்படின்னா தர லோக்கலாக இருக்கும். ஸோ அந்த படத்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 95% அதனுடைய அப்பட்டமான ரீமேக் தான். கொஞ்சம் அந்த ஓப்பனிங் இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறம் அந்த ப்ரீ கிளைமாக்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அரசியலை அள்ளி போட்டு கலந்துருக்காங்க. அதர்வைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து பகவந்த் கேசரியுடைய அப்பட்டமான ரீமேக் தான். அப்படி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருக்கும். விஜய் படம் அப்படின்னாலே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கேரண்டி இருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அது 200% இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. அதனால் வணிக ரீதியில் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம மறுப்பதில்லை. ஆனால் எதுடா சிறந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பராசக்தி தான் நிற்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, அன்னைக்கு நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். சுதா கொங்கரா பார்த்திங்கன்னா சூரரை போட்டுன்னு ஒரு மிகச்சிறப்பான படத்தை கொடுத்தவங்க. ஸோ இவங்க தெலுங்கு பெண்மணியாக இருந்தாலும் இந்த விஷயத்தை சரியாக உள்வாங்கி படம் எடுத்திருப்பாங்கங்கிற நம்பிக்கையில் இந்த விஷயங்கள் நம்ம எல்லாத்தையுமே சொல்கிறோம். அதையும் தாண்டி ஒருவேளை சரியாக எடுக்கலை அப்படின்னா நம்மளோட எதிர்பார்ப்புக்கு மாறாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியா ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச். இந்த ஜனநாயகனுக்கு ப்ரமோஷன் எங்க நடக்குதுன்ற மாதிரி கேள்விதான் இப்போ வருது. ஒரே தேதிகளில் வர படம். பராசக்திக்கு ஒரு எக்ஸிபிஷனை போட்டு அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி பேசிட்டே இருக்காங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் பராசக்தி பராசக்தின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனா ஜனநாயகனுக்கு அந்த அளவுக்கு ப்ரமோஷன் நடக்கல. ஆடியோ லான்ச் தேதியும் இப்போ ஆடியோ லான்ச்காக சொல்லியிருக்காங்க, அதுதான் நடக்க போகுது. ஏன் அந்த அளவு ப்ரமோஷன் இல்லை ஜனநாயகனுக்கு? இல்லை, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விஜய் இப்போ பார்த்தீங்கன்னா 2 குதிரையில் சவாரி பண்ணிகிட்டு இருக்கார். ஒன்று அரசியல், இன்னொன்று சினிமா. 2ல் அவர் கூடுதல் கவனம் எதில் செலுத்துகிறார் அப்படின்னா அரசியலில் தான். அது எல்லாருக்குமே தெரியும். என்னென்னா தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய முழு கவனமும் அந்த தேர்தல் களத்தை நோக்கி தான் இருக்குங்கிறதுனால அவர் சினிமாவில் வந்து ஒரு கூடுதல் கவனம் செலுத்தலை. அதே நேரம் தயாரிப்பாளர்கள் இதுக்கு தானே கவனம் செலுத்தி ஆகணும். அவங்க என்ன நினச்சது அப்படின்னா, சென்னையில் அல்லது மதுரை திருச்சி மாதிரி ஒரு இடத்துல ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் நடத்தணும்னு விரும்பினாங்க, ஆசைப்பட்டாங்க. ஆனால் யதார்த்தத்தில் வந்து அதுக்கு சாத்தியம் இல்லை. இப்போ சென்னை அப்படின்னால நேரு உள் விளையாட்டரங்கம் தான். அங்கே தான் ஒரு ஹியூஜ் க்ரௌடு வரும். ஆனால் அது உதயநிதி ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு. கண்டிப்பாக இவங்களுக்கு அவங்க தரமாட்டாங்க. அப்படி ஒரு அட்டம்ப்ட்டும் நடந்தது. அது இல்லாமல் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா விஜய் நின்னாலே 100 கண்டிஷன் போடுறாங்க. அப்போ விஜய் கலந்துக்கிற ஒரு விழா அப்படின்னா இன்னும் அந்த கெடுபிடிகள்லாம் கடுமையாக இருக்கும். அப்போ இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை திரட்டி அதை நடத்துறதுக்கு சாத்தியம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், இதை கைவிட்டுறலாங்கிற முடிவுக்கு வந்தாங்க. பட் ஆனால் கேவிஎன்னை பொறுத்த வரைக்கும் இல்லை சார், இது உங்களுடைய கடைசி படம், நாங்கள் ஆடியோ லான்ச் நடத்தியே ஆகணும் அப்படின்னு துபாயை பிளான் பண்ணாங்க.
அப்புறம் துபாயில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நடைமுறை பிரச்சனை. இன்னொன்று துபாயில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 4 ஃபங்க்ஷன் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து இதை நம்ம கொண்டு போனால் இதுக்கும் பெரிய வேல்யூ இருக்காதுன்னு நினச்சாங்களோ என்னமோ தெரில. இன்றைக்கி மலேசியா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி மலேசியாவே திருவிழா கோலம் பூண்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. கேஎல்ல பார்த்தீங்கன்னா இந்த விழாவுக்காக அப்படி ஒரு பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. ஓடுற பஸ்ஸு எல்லாத்துலேயுமே இந்த ஆடியோ லான்ச் குறித்த விளம்பரம், ஏகப்பட்ட கார்களில் வந்து இந்த ஸ்டிக்கரை ஒட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய எல்இடி விளம்பரங்கள் அப்படின்னு கேஎல்ல எங்கே திரும்பினாலும் ஜனநாயகன் தான் முக்கிய விஷயமா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நேற்று கூட ஒரு நண்பர்கிட்ட பேசினேன். அந்த எம்ஐபி டிக்கெட் இருக்குல்ல, விஐபி டிக்கெட்டை விட அந்த முதல் வகுப்புன்னு சொல்லுவாங்க, அந்த டிக்கெட் வந்து அப்போவே தீர்ந்துருச்சான். இவங்கெல்லாம் என்ன நினச்சிருக்காங்க, அந்த அங்கே இருக்கிற செலிபிரிட்டிகள்லாம் சரி நம்ம லேட்டாக வாங்கிக்கலாமே நினச்சிருக்காங்க. இப்போ டிக்கெட் இல்லை, இப்போ அதை பிளாக்ல வாங்க முடியுமாங்கிற அளவுக்கு அங்கங்கே முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அங்கே வந்து ஒரு பெரிய பரபரப்பு இருக்குது. ஆனால் என்னென்னா, இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நடந்து முடிந்த பிறகு அங்கே என்னவெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது நிச்சயமாக சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகும். ஸோ அன்னைக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இதுக்கடுத்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல விஜய் அரசியல் பேசக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். அதையும் உங்களுடைய வலைபேச்சுல தான் சொல்லியிருந்தீங்க. ஏன் அங்க போய் அரசியல் பேசினா அது இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல தான் வரப்போகுது, அதை தாண்டி எதுவும் இருக்க போறது இல்லை. இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு ஏன் இந்த கண்டிஷன்? இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பேச மாட்டார். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் மலேசியாவில் போய் திமுக விமர்சனம் பண்ணுறதுனால என்ன நன்மை நிகழ்ந்துட போகுது? அது அல்லாமல் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சினிமா ஃபங்க்ஷன். அதனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து அப்படியெல்லாம் பேச மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதே நேரம் அவருடைய ஸ்டைலில் சில குட்டி கதைகள்லாம் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கதையினுடைய மெசேஜாக நீங்கள் இதை புரிஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டிஎம்கேயை ஏதாவது ஒரு வகையில் பிராண்ட் பண்ணலாமே தவிர, நேரடியாக இப்போ ஈரோட்டில் பேசுகிற மாதிரி திமுக தீய சக்தி அப்படின்லாம் அவர் பேச மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எல்லாத்துக்கும் மேலே மலேசியாவில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க, அதில் எந்த மாற்றமே இல்லை. அங்கே விஜயினுடைய ரசிகர்கள் இருப்பது போலவே திமுக தொண்டர்களும் இருப்பாங்கல்ல. இப்போ அவங்க வந்து விஜயினுடைய வருகையை எப்படி பார்ப்பாங்க? விஜய் இங்கே வந்து ஏதாவது அரசியல் பேசுனா என்ன ஆகும்? அப்போ இதை பேச விடாமல் தடுக்கணும்னு நினச்சா அவங்க கூட மலேசிய அரசுக்கு வந்து இப்படி ஒரு விஷயத்தை ஹிண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் ஊரில் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இந்த மாதிரிலாம் அரசியல் பேசிகிட்டு இருக்காரு, இங்கேயும் வந்து பேசிட போகிறாரு, அப்படி பேசுனா ஏதாவது பிரச்சனையாக நீங்கள் முன்னாலேயே வான் பண்ணிருங்கன்னு அவங்க கூட எச்சரித்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சினிமா குறித்தும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய தகவலையும் நேரத்தையும் எங்க கூட பகிர்ந்துட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி.